கம்மாரா. கம்மாரா ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் பரந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தில் புகழ்பெற்ற மன்னர் வம்சத்தில் சறுக்கல் ஏற்பட்ட காலத்தில் பிறந்த அந்த வம்சகுமாரன் வளவன். அவன் சிறுவயதிலிருந்தே ஆடம்பர வாழ்வு விரும்பி பொறுப்பின்றி இருந்தான். அவனுக்கு குந்தவை, சுடரி என்று 2 சகோதரிகள் இருந்தனர். அவர்கள் திருமணம் முடித்து பிற தேசத்துக்குச் சென்ற பின்னும் பேரரசாகிய தன் தந்தை ராஜ்யத்தின் மேல் ஆசை கொண்டனர். சிறுவயது முதலே அவர்கள் தாயில்லாத தந்தையின் 2வது மனைவி பிள்ளையான வளவனுக்கு உணவில் சிறிதளவு கஞ்சா விதைப்பொடி கலந்து தந்தனர். அரசருக்கு வயதானதால் பணியாட்களை வசப்படுத்தி சகோதரிகள் அதை தொடர்ந்து செய்து பெண் சகவாசம் பழக்கி தன் சகோதரனை தங்கள் சொல் கேட்கும்படி கைப்பாவையாக்கினர். அரசர் இறந்துவிடவே சகோதரிகள் கேட்பதற்கு ஆளின்றி தந்தையின் சோழ பேரரசை 2 பகுதியாக பங்கிட்டு ஆளத் தொடங்கினர். வளவனை திருமணம் செய்து கொள்ள அந்த சகோதரிகளின் மகள்கள் மறுத்ததால் ஒரு வனப்பகுதியில் உள்ள தோடர் இனத்து அரசனின் மகள் கம்மாராவை திருமணம் செய்து வைத்தனர். மக்கள் முன்னிலையில் சகோதரிகள் நிர்கதியாக மக்களை விட்டுவிட முடியாததால் தாங்கள் இவ்வாறு செய்ததாகவும் இனியும் தொடர்ந்து சகோதரனின் குடும்பத்தை நிர்வகித்து தாங்களே ஆட்சி செய்வதாகவும் கூறினார்கள். மக்கள் அதிருப்தியோடு இருந்தனர். பெரும் வளத்தையும் கொள்ளையடித்து சகோதரிகள் குந்தவையும் சுடரியும் செல்வம் சேர்த்தனர். அவர்கள் இதற்காகவே தங்கள் கணவர்களையும் அடக்கினர். குந்தவை தன் கணவரை மிரட்டி வைக்க, சுடரியோ சகோதரனின் சாம்ராஜ்யத்தை அபகரிக்கும் பேராசையில் தன் கணவனை விஷம் வைத்து கொன்றாள். அவர்களின் இருவருடைய அட்டகாசத்தை தாங்க முடியாமல் மக்கள் தவித்தனர். தர்ம தேவதை காத்திருந்த நேரத்தில் கம்மாரா வந்தாள். தங்களைப் போல் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தால் தங்கள் ஆட்டம் பலிக்காது என்றே திட்டமிட்ட சகோதரிகள் வெளியுலகம் பற்றி ஏதும் அறியாத அப்பாவி பெண் கம்மாராவை கொண்டு வந்தனர். திருமணம் ஆன நாளே அவள் புலி முதலான கொடூர மிருகங்களுடன் சர்வசாதாரணமாக பழகுவதை சகோதரிகள் நிறுத்திவிடச் செய்தனர். அவளைச் சேர்ந்தவர்கள் யாரும் அடிக்கடி வரக்கூடாதென்றும் எப்போதாவது சாவுச் செய்தி நடந்தால் மட்டுமே கம்மாராவை மட்டும் பணிப்பெண்கள் மற்றும் சில வீரர்களோடு அனுப்பி அங்கு தங்க விடாமல் அழைத்து வந்து விடுவார்கள். முதலில் பேரரசுக்கு தன் மகள் வாழ்க்கைப்பட்டு செல்வதை தெய்வ பாக்கியமாக கருதிய அந்த அப்பாவி பெற்றோர் தாங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டு தன் மகள் அடிமையாக்கப்பட்டு விட்டதை முழுமையாக உணர்ந்து மனம் உடைந்தனர். குந்தவியும் சுடரியும் தங்கள் மருமகன்களிடம் தங்கள் தேசத்தை ஒப்படைத்துவிட்டு இங்கேயே இருந்தனர். எந்நேரமும் கம்மாராவை பழி பேசியும் கிண்டல் செய்தும் மிகவும் கேவலப்படுத்தினர். வில்லம்பு பயிற்சியிலும் குறுவாள் வீசுவதிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்த தோடர் இன இளவரசியான வனதேசத்து கம்மாரா இங்கு தன் மதிப்பு யாவும் மறைக்கப்பட்டு ஒரு பணிப்பெண் போல் நடத்தப்பட்டதை வருத்தமுடன் சகித்தாள். அவள் பலமுறை தன் கணவனிடம் உரைத்தும் அவன் எதையும் கவனிக்கும் சுபாவம் அற்றவனாகவும் தன் சகோதரிகளை சகித்து போகும்படியும் இங்கே நடப்பதை வெளியில் தெரிவிக்க கூடாது எனவும் சாம்ராஜ்ய ரகசியங்களை கட்டி காக்க வேண்டும் என்றும் உரைத்தான். அவன் பொறுப்பற்றவனாக மட்டுமல்ல, மனிதாபிமானமும் இல்லாதவனாக இருப்பதை அறிந்த கம்மாரா இதயமே வெடித்து விடுவது போல் உணர்ந்தாள். தினமும் இரவு கதறி அழுதாள். எப்போதும் தான் வணங்கும் மர தெய்வத்தை மறந்தாள். மறக்க முயற்சி செய்தாள். ஆம், அவர்களுக்கு வழக்கப்படி வன தெய்வம் குறிப்பிட்ட ஒரு மரத்தில் அடிக்கடி இறங்குவதாக நம்பிக்கை இருப்பதால் அந்த அழகிய பெரிய மரம் வழிபாட்டுக்கு உரியதாக இருந்தது. இப்போது அதன் எல்லை தாண்டி பழகாத தூரம் தாண்டி பேரரசுக்குள் வந்ததால் முன்போல் அந்த மர ஒளி தன் கனவில் வராததாலும் தெய்வம் வேறு ஏதோ ஒன்றை தனக்கு உணர்த்துவதாக அறிந்த கம்மாரா மிக 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 பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருந்தாள். பணிப்பெண்களுடன் அவளும் வேலை செய்தாள். அனைவரும் அவளைக் கண்டு மனம் நொந்தனர். அந்த அரண்மனைக்கான குலதெய்வ கோவிலுக்கு சென்றபோது அந்த காளி தேவியின் ரூபம் அவளை கவர்ந்தது.
சாம்ராஜ்யம் முழுவதும் அந்த தெய்வ சிலைகள் உள்ளதாகவும் சோழ பேரரசின் நிலைகுலையாத வெற்றிக்கு அந்த காளி தேவியின் ஆசீர்வாதமே காரணம் என்றும், கம்மாராவின் மாமனாரான மகாராஜா காலத்தில் தெய்வ பூஜை தவறாமல் மாதம் 2 முறை நடக்கும் எனவும் இப்போது சகோதரிகள் கண்காணிக்காமல் விட பாழடைந்ததையும் கூறினர் பணிப்பெண்கள். கம்மாரா பணிப்பெண் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாலும், தன்னை கவனிக்க வேண்டிய கணவனே அலட்சியமாயிருப்பதாலும் தன் மத வேதனை மறக்க தினமும் ஆலயம் சென்று சில பணிப்பெண்களுடன் சுத்தம் செய்து பூஜை செய்யலானாள். நாளடைவில் தெய்வாதீனமாக அவளுக்கு அந்த காளி தேவி மீது அதீத பக்தி உண்டானது. பின்பு எப்போதாவது தன் மனைவி ஞாபகம் வரும்போது அரண்மனைக்கு வரும் வளவனால் கம்மாரா கர்ப்பம் ஆனாள். அவள் அந்நிலையிலும் விடாமல் தன்னால் இயன்ற வேலைகளை செய்து கொண்டு தினமும் வழக்கம்போல் பணிப்பெண்களுடனே அமர்ந்து உணவு உண்டு வழிபாடும் செய்து வந்த கம்மாரா ஒரு நல்ல நாளில் ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தாயானாள். ஏற்கனவே தங்கள் பேரன்களை இந்த சோழ பேரரசுக்கு தயார் செய்ய தங்கள் தேசங்களில் பயிற்சி தர ஏற்பாடு செய்திருந்தனர் குந்தவியும் சுடரியும். அவர்கள் தங்கள் 3வது தலைமுறைக்குமான திட்டத்தை கூர்மை செய்து செயல்படுத்தி கொண்டிருக்க, கம்மாரா அமைதியாக தன் குழந்தையுடன் இருந்தாள். ஒரு நாள் உணவு சேராமல் வளவன் திடீரென இறந்துவிட்டான். இதுதான் சமயம் என்று சகோதரிகள் கம்மாராவை குழந்தையுடன் அவளுடைய தேசத்துக்கு நாடு கடத்தினர். உணவு கூடத்தில் இருந்த 12 பேரை சிரச்சேதம் செய்துவிட்டு அவளை அதற்கு இணையான தண்டனையாக நாடு கடத்தினர். அவளுடைய சமையலில்தான் குற்றம் உள்ளது என்றும், சகோதரனை இழந்த தாங்களும் அரசனை இழந்த மக்களும் பரிதவிப்பதைக் கண்டு தானே ஏகாந்தமாக ஆட்சி செய்யத்தான் கம்மாரா திட்டமிட்டதாகவும், தாங்கள் அதை முறியடித்து வளவனை காப்பாற்ற முடியாவிட்டாலும் அந்த துரோகியும் அவள் பெற்ற அசட்டு வனக்குழந்தையும் இனி இங்கே இருக்கக்கூடாதென்றும் அனுப்பிவிட்டதாகவும் மக்கள் முன் பதிவு செய்தனர் சகோதரிகள். சம்பவ நிகழ்வுக்கான ஏடுகள் மூடப்பட்டு விட்டன. வனத்தில் விரட்டப்பட்ட கம்மாரா மிகவும் மன உளைச்சலில் இருந்தாள். தான் என்ன தவறு செய்தோம் என்று கண்ணீர் உகுத்தாள். தன்னை தேடி வந்து அரச சாம்ராஜ்யத்தில் ஜனித்த இந்த குழந்தை அரச குடும்பத்துக்கானதுதான் என்று முடிவு செய்து கண்ணீரை துடைத்தாள். எழுந்தாள். அவள் வாழ்வு எண்ணி மனம் பதைத்த பெற்றோரை ஆறுதல் படுத்தினாள். தங்கள் இளவரசியின் கண்ணீரைக் கண்டு மனம் பொறாத வன மக்கள் ஒருங்கிணைந்து போர் செய்யலாம் என்று கிளம்ப, கம்மாரா அவர்களை தடுத்தாள். தன் மகன் பெரியவனாகும் வரை அமைதி காக்கச் சொன்னாள். அரசிளங்குமாரனாகிய கிள்ளி வளவன் சிறுவனாக இருக்கும்போதிருந்தே தன் தாய் கம்மாராவால் காளிதேவி பக்தனாக வளர்த்தப்பட்டான். காளிதேவி சிலை நிறுவப்பட்டிருந்த இடம்தான் அவனுடைய சாம்ராஜ்யம் என்று வனமக்கள் கம்மாராவின் கண்ணீர் கதையை கேட்டு கிள்ளிவளவன் மனம் நொந்தான். தகுந்த போர் பயிற்சியை மேற்கொண்டான். தங்கள் ஆட்களை வீரர்களாக திரட்டினான். தன் தாய் கம்மாராவிடமே போர் தந்திரங்கள் பலவும் கற்றான். அப்போது வனராணியாக இருந்து பேரரசின் மகாராணியாக வாழ வேண்டிய தன் தாயின் வாழ்வு அநியாயமானவர்களின் பேராசையினால் அழிந்ததை எண்ணி எண்ணி ஆத்திரமடைந்தான். கம்மாரா அவனை சமாதானம் செய்து அவனுக்குரிய அரச நீதிகள் யாவும் கற்பித்தாள். நிதானம், பொறுமை மிகவும் முக்கியம் என்றாள். நிதானமே நிலைத்த முடிவு எடுக்கும் என்றாள். இங்கு பேரரசில் கம்மாராவை மறந்து போன வயதான சகோதரிகள் தங்கள் பேரன்களின் திறமை குறைவை எண்ணி கவலையுற்றனர். அவர்கள் அரசபாவனையே இல்லாமல் புலங்காங்கிதம் தரும் விஷயங்களில் நாட்டம் கொண்டதால் தங்கள் திட்டம் யாவும் பலித்தும் முடிவு இப்படியாகிவிட்டதே என்று சகோதரிகள் தாங்களே நிர்வாகிகளாக இருந்தனர். ஒரு நாள் யுத்தம் வருவதற்கான அறிகுறி இருப்பதாக ராஜகுரு சொல்ல, ஒற்றர்களும் வனப்படை வருவதாக தெரிவித்தனர். கம்மாராவும் குழந்தையும் அவர்கள் குடும்பமே துக்கத்தில் கூண்டோடு அழிந்து இறந்துவிட்டதாக வீரர்கள் தெரிவித்ததால் மகிழ்ந்திருந்த சகோதரிகள் இப்போது அப்படி சொன்ன வீரர்கள் யாவும் தங்கள் தந்தை மகாராஜாவின் விசுவாசிகள் என்பதால் பொய் கூறியதை உணர்ந்தார்கள். அவ்வளவுதான். மிகுந்த துணிச்சலோடு படையுடன் வந்த கிள்ளிவளவன் மாபெரும் சாம்ராஜ்யத்தில் மிக பெரும் படைபலத்தை தன் வீரம்மிக்க சில 1000 வீரர்களை கொண்டு முறியடித்து விட்டான். யாவும் முடிந்துவிட்டது.
சகோதரிகளின் குடும்பம் அவரவர் தேசத்துக்கு விரட்டியடிக்கப்பட்ட பின் கடைசியாக இதுவரை தாங்கள் கண்டிராத அந்த கிள்ளி வளவனை ஒருமுறை பார்த்துவிட வந்து நின்று பார்த்த சகோதரிகள் திடுக்கிட்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆம், கிள்ளி வளவன் தன் தாத்தா மகாராஜாவின் சாயலைக் கொண்டு அவரைப் போலவே இருந்தான். தன் சாம்ராஜ்ய அநீதியை தாங்க முடியாமல் தன் தந்தையே பிறந்து வந்ததைப் போலிருந்த அவனைக் கண்டு பேச்சற்றுப் போயினர் சகோதரிகள். கிள்ளி வளவன் மக்களின் பேராதரவோடு முடிசூட்டி காளி கோவிலை பராமரித்து தன் தாயாரின் உபதேசங்களை நினைத்து சிறப்பாக அரசாட்சி செய்யலானான். வனத்தில் எவ்வளவோ சொல்லி தன் மகன் அழைத்தும் அரண்மனைக்குச் செல்ல விரும்பாத கம்மாரா தன் கடைசி காலத்தை தன் பூர்வீகமான வனப்பகுதிக்குள் அமைதியாக கழிக்கலானாள். முற்றும்.